இந்த வீடியோ நாங்கள் கம்போடியா போயிருந்த நேரம் எடுத்தது. நாங்கள் கம்போடியா சியாம் ரீப் என்ற இடத்துல தான் நின்றாங்க. அங்கே வந்து தொனலை சாப்புன்ற ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறைய வீடுகள் அந்த தண்ணிக்குள்ளேயே மரத்தால் கட்டி அதில் இருக்கணுமாம். அதை பார்க்கத்தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதான் அந்த லேக் துவங்குற இடம். இப்படி மண் ரோட்டால் தான் போகும். லேக்குக்கு நடுவால் இப்படி மண்ணை போட்டு கிட்ட போகிறதுக்காண்டி ரோடு செய்து வச்சிருக்கணும். இது ஒரு நல்ல வடிவான ஒரு இடம். இதில் போய் காரில் டிரைவர் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்து தந்தவர். அப்போ அந்த போட்காரர் எங்களை இப்போ கூட்டி கொண்டு போகிறார். இது வந்து சியாம் ரீப் கம்போடியாவில் இருக்குது. தொனாலே சாப்புன்ற லேக். இதுதான் நாங்கள் போகிற அந்த போட். இதுதான் இது இந்த போட்டின் ஓனர். கூடுதலாக மரத்தில் செய்த அப்படி சின்ன ஒரு கப்பல். இப்படி கரையில் நிற்கும். இப்படி நாங்கள் அப்படி முன்பக்கத்தால் அதில் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நீட்டுக்கு செய்து வச்சிருக்கணும். பலகையில் செய்தது தான். அதில் தான் ஏறி போகணும். அப்படியே மழை பெய்தால் மேலே நினையாமல் பலகைகளை மூடி இருக்கணும். உள்ளுக்கையும் பலகை தான். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன கதிரை மாதிரி போட்டிருக்கணும். அது பார்த்திங்கன்னா காருண்ட ஸ்டேரிங்கை வச்சிருக்கணும். இந்த என்ஜினும் வந்து ஒரு காருண்ட என்ஜின். இந்த V6 என்ஜின். இந்த இந்த பின் ரோடரை கண்ட்ரோல் பண்ணுறது முன்னுக்கு ஸ்டேரிங்கை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த போட் வழி கட்டிட்டது. நாங்கள் அந்த ஃப்ளோடிங் வில்லேஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்தது இந்த மான்சூன் சீசன் முடிஞ்ச டைம். இப்போ மழையெல்லாம் பெய்யுது. நிறைய தண்ணி இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் இதாக இருக்குது. எங்களை ஸ்பீட் போட் ஒன்று போகுது. இங்கே எல்லாம் இப்படி காருடைய இன்ஜின்களை போட்டு தான் போட் செய்து வச்சுருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஆள் இருந்து ஒரு ஸ்பீட் போட் மாதிரி. இதெல்லாம் மரத்தில் செய்தானது. இன்னொரு சின்ன ஒரு ஸ்பீட் போட். இப்படி இப்படி ஒரு சின்ன ஒரு நதி மாதிரி போகுது. ரெண்டு பக்கம் இப்படியே மரங்கள் இதுகள் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ஃப்ளோடிங் வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவ எல்லோரும் கூடுதலாக மீன் பிடிக்கிறவையாம். இப்போ இப்படி தண்ணிக்குள்ளே தான் இப்படி தடியை நட்டு அதுக்கு மேலே வீடு கட்டி இதில் தான் இருக்கிறாரு. ஸ்கூலுகள், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்படி தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். நல்ல வடிவ பெயிண்ட் எல்லாம் அடித்து வடிவ பூக்கண்டுகள் எல்லாம் முன்னுக்கு வச்சு இப்படி வச்சிருக்கணும் வீடுகளை. சிலது இப்படி அந்த ஓலையால் மேய்ஞ்சது, கூடுதலாக தகரம் போட்டது. இந்த நல்ல மழை டைமில் தண்ணி வந்து இன்னும் நிறைய நிற்கும். அதால் தான் நல்ல உயரத்தில் கட்டி வச்சிருக்கணும். இடைக்கிட்ட இப்படி சின்ன சின்ன தீவுகள் மாதிரியும் இருக்குது. இப்போ கூடுதலாக நினைக்கிற 2-3 கிலோமீட்டர் வந்திருப்போம். அப்படியே ஃபுல்லாக அப்படியே வீடுகள் தான் தண்ணிக்குள்ளே. பக்கத்தில் வடிவாக இருக்குது. ஒரு நிறம் கலர்கள் அடித்து வடிவாக வச்சிருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே கம்போடியா சியாம் ரீப்பில். தண்ணிக்குள்ளே இந்த மரங்கள் அப்படியே நிற்குது. பக்கத்தில் இப்படி நிட்டுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோட் மாதிரி தான். இது நார்மலாக இப்போ எங்களோட வீடு ரோட்டில் இருக்கிற மாதிரி வேண்ட வீடு தண்ணிக்குள்ளே வீட்டு கூடுதலாக வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு தரம் ஒரு போட்டை பார்க் பண்ணி வச்சுருக்கணும். அதில் தான் நம்ம வெளியில் போய் வர்றது. மீன் பிடிக்கிற போட்டும் வச்சிருக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சில மரங்கள் அப்படியே பட்டு போயிருக்குது. அதுவும் ஒரு வடிவாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு குரோக்கடைல் ஃபார்ம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இங்கே குரோக்கடைல்கள் வளர்க்குறவ முதலைகளை இங்கே முதல்ல ரச்சி சாப்பிட்றவ. இதில் 2-3 கடையும் இருக்குது. முதல்ல ரச்சி சாப்பிட்றது கூட சைனீஸ் ஆக்கள் வரவ. இது வந்து அந்த வளர்க்குற இடம்.
இது வந்து 2 குட்டி முதலைகள் இருக்குது. இது ஒரு பெரிய முதலை, இந்த தோலை அப்படியே கட்ட தொங்கி விட்டுருக்கணும். இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு ஃப்ளோட்டிங் வில்லேஜ் முடிஞ்சது. இது இந்தியாவில் அப்படி ஒரு மங்க்ரூஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கால வழியில் போனால் அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே பெரிய லேக்குண்டு சொல்கிற அந்த லேக்குக்கு போகும். இதுக்குள்ளேயும் டூர் போகலாம். இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இது நாங்கள் டூர் போனாங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா, கம்போடியா, சியாம் ரீப்ல இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடல் மாதிரி தான், ஆனால் இது கடல் இல்லை, ஒரு லேக். பின்னுக்கு தெரியறதெல்லாம் மங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட். இங்கே உள்ளுக்க போக போக நல்ல தாழ்ப்பமாக வரும் இந்த லேக். தண்ணி நல்லா கிளியராக இருக்குது, கிட்டத்தட்ட அந்த கடல் தண்ணி நிறத்துக்கு தான். ஆனால் இது ஃப்ரெஷ் வாட்டர். இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜில் இருக்கிறதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி போட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்படி பெரிய குரூப்பாக வந்து பர்த்டே அதுகள் செய்கிறோன்னா இந்த போட்டை ரென் பண்ணி இந்த லேக்கில் வந்து பார்ட்டி போடலாம். இது ஒரு நல்ல ஒரு வடிவான லேக். இப்போ நாங்கள் இந்த லேக்கை பார்த்துட்டு அப்புறம் திரும்பி அந்த இதுக்களால் இந்த மங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டுக்களால் திருப்பி நாங்கள் அந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் போய் நாங்கள் பழையபடி எங்கே கார் பார்க் பண்ணியிருக்கோம் அங்கே போகலாம். இந்த மரம் ஃபுல்லாக தண்ணிக்கு தான் நிற்கும் ஏறலோங்க வருஷம் முழுக்க. இந்த கதிரியத்தான் போட்டிருக்கேன். அப்படி சும்மா கதிரை போட்டு கிணத்துல பூட்டவும் இல்லை. இப்போ இந்த மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் முடிய அங்கே ஃப்ளோட்டிங் வில்லேஜ் துவங்குது. இதுலேயும் இந்த 2 பக்கம் இந்த கடைகள் இருக்குது. இதில் 2-3 முதலரைச்சி விற்கிற கடையும் இருக்குது. கூடுதலாக சைனீஸ் டூரிஸ்ட் தான் அங்கே போய் முதலரைச்சி, பாம்பு இறைச்சி சாப்பிட்றதுக்காண்டி அங்கே வாரவையாம். இது வந்து இப்படியே பிரிஞ்சு 2 அங்காலையும் இஞ்சாலையும் போகுது. இதெல்லாம் அந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் துவங்குது. இது ஒரு போட் உண்டு. இதில் வச்சு சாமான்கள் விற்கிற கடை மாதிரி. சில இதுகள் அங்கால அந்த இதில் கல்லில் கட்டின வீடுகளும் இருக்குது. சின்ன சின்ன ஐலண்ட் மேரியும் இருக்குது. நாங்கள் வந்து பின்னேரம் போல் வந்தாங்க. இப்போ இங்கே இருள துவங்கிட்டு சூரியன் மறையிற காயமாச்சது. இந்த போட்டுகளுக்கெல்லாம் வித்தியாசமான பெயிண்ட்டுகள் அடிச்சிருக்கணும். வடிவாக இருக்குது. நேர வகைக்கு இன்னும் வடிவாக இருக்கும். இப்போ இன்னும் வித்தியாசமான கலர் வீடுகள். இது ஃப்ளோட்டிங் வில்லேஜ்ன்றது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி. இதுலேயே இங்கே ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கிறார்கள் கூட புத்தரை தான் கும்பிட்றது. புத்த கோயில்கள், மொன்சரி என்ற அப்படி நிறைய இருந்தது இப்படி சைட்டுகளில். கூடுதலாக இங்கே இருக்கிற ஆட்கள் வேண்டிய தொழில் வந்து மீன் பிடிக்கிறது தான். கூடுதலாக இந்த பொம்பளைகள் வந்து அந்த மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டில் அதுக்குள்ளால் போகிறதுக்கு போட்டை அவ தான் தண்டு விளைச்சி டூரிஸ்ட்டை கூட்டிக் கொண்டே காட்டுறது. அதில் பின்னுக்கு தெரியுதான் ஒரு புத்தர் கோயில் உண்டு. அதில் மொன்சரியும் ஸ்கூலும் அதில் இருக்காம். இதில் கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் மண் இருக்கிறபடி அதில் அந்த மண்ணில் வீடுகள் கட்டி இருக்கணும். இதில் நாங்கள் வரைக்குள்ள இந்த இதில் மொன்சரியில் ஸ்கூலுக்கு புத்தகங்கள், பென்சில்கள், அந்த கலர் பென்சில்கள் வேண்டி கொண்டே கொடுக்க சொன்னாங்க. பின்ன அதில் வந்து வேண்டி கொண்டு வந்து நாங்கள் இப்போ அதில் கொடுத்து அந்த கேள் அதில் கொண்டு போகிறோம். எல்லோரும் பங்கிட்டு எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் போட் ஒன்று பயங்கர ஸ்பீடாக போகுது. இது வந்து அவுட் போட் அந்த மோட்டர்
ஸ்கூட்டி இருக்குது, சின்ன பவரான மோட்டர். இப்போ நாங்கள் போகிறது வந்து கார் இந்த என்ஜினால் தான் அந்த ப்ரொப்பைலாக ரன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமான போட்டில் எல்லாம் பொம்பளை எல்லாம் கூட தண்டு வலிச்சு கொண்டு இதெல்லாம் அந்த இதுக்கு போகிறது, அந்த வேலை செய்கிற இடங்களுக்கு. இதில் வந்து இந்த தடியில் இதெல்லாம் வீடு கட்ட போயிடும். இந்த தடியெல்லாம் முதல்ல நட்டு அதுக்கு மேலாம் இந்த வீட்டை கட்டுறது. அப்படி தண்ணி இப்படி படிகள் மாதிரி எல்லாம் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு. இன்னும் ஒரு சின்ன போட் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சின்ன இடங்கள் இந்த கடைகள் அதுக்கு போகிறதாண்டா. இந்த தண்ணிக்குள்ளேயும் இந்த இப்படி ஆகாய தாமரை மாதிரி அப்படியே படராக இருக்குது. நேராக பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். வீடியோவில் பார்க்க ஓரளவு கொஞ்சம் தான் தெரியுது. இது ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று, தனி மரம் ஒன்று. அப்படி ஒரு பெரிய மரங்கள் அப்படி ஒரு 4-5 மரம் லைனுக்கு நிற்குது. பிஞ்சால இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் முடியுது. வீடுகள் எல்லாம் கொஞ்சம் தூர இருக்குது. இது கரண்டும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போஸ்ட் மரம் பண்ணிட்டு அதால் கரண்டும் வருகுது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது வீட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக்கும் பண்ணால் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். சில வீடியோவில் இப்போ இந்த முன்னுக்கு ஓலை மாரி எல்லாம் மேய்ஞ்சிருக்கணும், அதுவும் வடிவாக இருக்குது. படிகள் எல்லாம் இருக்குது. அப்படி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே இருந்து மேலே மட்டும் படி எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி இருக்குதோ அவ்வளவுக்கு இருந்து ஏறி போகலாம். இதோட இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் முடியுது. இப்போ நாங்கள் இந்த போட் ஏறின இடத்துக்கு வந்துட்டோம். இது மாதிரி சிவப்பு மண்ணில் இப்படி அந்த மண்ணை கொண்டாந்து அந்த லேக்குக்கு கொட்டி இப்படி செய்து வச்சுருக்கணும். இதில் போகிற போட் வந்து அப்படியே குரூப்பாக நீங்கள் போகலாம்.